தேசியமும் திராவிடமும் தனதிரு கண்கள்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்ட ஒரு கழகம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். இன்னைக்கு அந்த கட்சி அதே கொள்கையோடும் குறிப்போடும் இருக்கான்னு கேட்டா யாருக்கும் பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லா ஊடகங்கள்லயும் செய்திகளா தான் வெளிவருது. ஒரு காலத்துல 2 கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருந்ததுதான் தேமுதிக. ஆள் நழுவி பழத்துல விழும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுல மூத்த தலைவரான கருணாநிதியும் 40 சீட்டை ரெடியா கையில வச்சுட்டு வாங்க கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு மாபெரும் ஆளுமையான ஜெயலலிதாவையும் ஆட்டம் காட்டிய கட்சி தான் தேமுதிக. ஆனா இன்னைக்கு அந்த தேமுதிகவுக்கு நான் 10 சீட்டு தரேன், 8 சீட்டு தரேன், 7 சீட்டு தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு கட்சியோட தலைமைகளா இருக்கிறவங்க. இப்படி தேமுதிகவோட மொத்த வலிமையும் இழந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியான போராட்டங்களை, மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறது நிறுத்திட்டாங்க. தலைவரோட உடல்நிலை சரியில்லாத போது சரி, ஆனா இப்போ அவங்களோட பேச்சுகளும் நடவடிக்கைகளும் அப்படியா இருக்கு. ஒரு பொது மேடையில பேசும்போது யாரையாவது ஒருத்தரை எதிர்த்துதான் ஆகணும். நாங்க எல்லாமே நட்பு சக்தி நட்பு சக்தினா அப்ப எதுக்காக நீங்க இருக்கீங்க? நட்பு சக்திகளை நாட்டை ஆண்டுட்டு போலாம்ல. நீங்க எதுக்காக இருக்கீங்க? மக்களோட பிரச்சனையே பேச மாட்டீங்க. எல்லாரும் நட்பு சக்திக. நாங்க அரசியலுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் மட்டும்தான் பேச்சு போடுவோம் அப்படின்னா அப்ப தேமுதிகன்ற அரசியல் கழகம் எதுக்கு? அதுக்காக நாங்க மத்த கட்சிக்கு ஓட்டு போட்டு போலாமே. எதுக்காக நாங்க தேமுதிகவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் இப்ப மக்களிடையே ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு காலத்துல மாபெரும் இளைஞர் சக்தியா இருந்த தேமுதிக இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய தேமுதிக இருக்கக்கூடிய இளைஞர் வயசே எவ்வளவுன்னு கேட்டா குறைஞ்சபட்சம் 40 வயசுல இருந்து 45 வயசு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா இப்போ இந்த நடப்பு ஆண்டுல வந்துட்டு எத்தனை பேர் தேமுதிகவில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற டேட்டா கேட்டா சுத்தமா எதுவுமே இருக்காது. ஏன்னா யாராவது சேர்ந்திருந்தா தானே சொல்ல முடியும். அப்படின்ற நடவடிக்கையில தான் தேமுதிக இருக்கு. அழிவின் விளிம்பு நிலையில் இருக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாம் இயன்றதை செய்வோம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது புது கொள்கைகளை கொண்டு வந்த தேமுதிக இன்னைக்கு அவங்களோட அரசியல் நிலைப்பாடு தான் என்ன அப்படின்றதே ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. நாங்க திமுக கிட்டயும் பேசுவோம், அதிமுக கிட்டயும் பேசுவோம், யாரு அதிகமான சீட்டுகளை கொடுக்குறாங்களோ நாங்க அவங்க பக்கம் போவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல அரசியல்ல சரின்றது எங்களுக்கு தெரியல. முறையான அரசியல் முடிவை தேமுதிக எடுக்கணும். அப்பதான் தேமுதிக வளர்ச்சி பாதை மீண்டும் தொடங்கும்ன்றது என்னோட ஆசை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களோட ஆசை மட்டும் இல்ல, தேமுதிக அவரோட தொண்டர்களோட ஆசையும் அதுதான் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.